பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளையிலும் துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக என் தேவத்தாமே ராஜா கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் கடந்து போகவும் கர்த்ததாமே நீ செய்த நன்மைகளை உடைய நாமத்திற்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமையுள்ள தேவா, வல்லமையுள்ள தேவா, எல்லா வரங்களின் மன்னவனே, எல்லா வரங்களின் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகும் பெரியமானே எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 35ஆம் சங்கீதம் 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கிடவர்கள் என்று தாவீது பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நமது கர்த்தர் நீதியிலும் நியாயத்திலும் பிரியப்படுகிறவர் மாத்திரமல்ல, அதை விருப்பமாய் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். இன்றைய வசனத்தை வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிற நாம் சில நேரங்களிலே சுகவீனமாகி போகும்போது அதனுடைய காரண காரியம் தெரியாதவர்கள் உண்மையாகவே என்ன நீதி விளங்க தேவன் இதை அனுமதிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் சில நேரங்களிலே ஆண்டவரையே சில நேரங்களில் குறைத்து பேசுவதும் உண்டு. சில நேரங்களிலே நம்மையும் கூட இது எதற்காக இவர் அளிக்கிறது நேர்ந்தது என்று ஒரு கேள்விக்குறியாகவும் அவர்களுக்கு அதுக்கு காணப்படுவதனாலே இது என்ன காரியம் என்னவாய் முடியுமோ என்று அவர்கள் ஆச்சரியமாய் பார்த்தது உண்டு. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும் பொழுது நம்முடைய நீதி விளங்க விரும்புகிறவர்கள், அதாவது இது ஏதோ ஒரு காரணத்திற்காக தேவன் இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அதை அந்த நீதி இதுவும் தேவனுடைய நீதிதான் என்று சொல்ல விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்களாம், அந்த ஊழியக்காரனுடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார் என்பதை புரிந்து கொண்டு கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இது சற்று ஆச்சரியமான காரியம். ஒரு துன்பமான ஒரு பாதைக்குள்ளே நாம் கடந்து போகும்போது அதை எதற்காக கர்த்தர் அதை அனுமதிக்கிறார் நடத்துகிறார் என்பதை அந்த ஊழியக்காரனுக்கு மட்டுமே புரியும். அது மருத்துவர்களுக்கு கூட புரியாது. எனவே அறிவாளர்களே, இப்படியா உலக மக்களுடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் காணப்படுகிற சில காரியங்கள் அவர்களுடைய கண்களுக்கு நாம் ஒரு புதுமை போல விளங்குகிறதை பார்க்கும் பொழுது இது
தேவன் ஏதோ ஒரு அவருடைய நீதி விளங்க இதை செய்கிறார் என்பதை அப்பொழுது புரிந்து கொண்டு கர்த்தருக்கு மகிமை செலுத்துவார்கள். இப்படியாக என் வாழ்வில் நடந்த ஒரு காரியத்தை, இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற ஒரு அருமையான ஒரு காரியத்தை உங்களுக்கு சாட்சியாக சொல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, போன வருடம் ஜூன் மாதம் திடீர் என்று எனக்கு முதுகிலே ஒரு பயங்கரமான வலி ஏற்பட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் 7 நாட்களாக மிகவும் கஷ்டப்பட்டேன். படுக்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, நிற்க முடியல. இந்த சூழ்நிலையில் நிறைய ஸ்கேன் அது இதெல்லாம் கொண்டு போய் கூட்டிகிட்டு போய் 30 வருடமாக மருத்துவத்தை பக்கமே போகாத என்னை அன்றைக்கு அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் இருந்த டாக்டர் ரமணன் என்னை செக் பண்ணிட்டு, இது ரொம்ப முற்றிய நிலைமையில் இருக்கிற ஒரு கேன்சராய் காணப்படுகிறது. அதாவது இவருடைய முதுகுத்தண்டியில் இருக்கிற முதல் 17 எலும்புகள் ஏற்கனவே கொஞ்சம் எல்லாம் நொறுங்கி போன ஒரு நிலைமையில் இருக்கிறது போல காணப்பட்டு கொண்டிருக்குது. அதனால் இது கேன்சருக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், ஐயா எனக்கு சைதாப்பட்ட வரையில் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக வர முடியாது, வேற எங்கேயாவது நான் போகட்டுமா அப்படின்னு. உடனே அவர் பக்கத்தில் இருக்கிற பூந்தமல்லி ஹை ரோடு இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு என்ன ரெஃபர் பண்ணி அந்த நாள் அனுப்பிச்சார். அங்கே வந்து சேர்ந்த உடனே அங்கே இருந்த டாக்டர் நவாஸ் என்பதை என்ன செக் பண்ண ஆரம்பித்தார். செக் பண்ணிட்டு சொன்னார், இது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்குது, எனக்கு கவனிக்கவில்லை போல இருக்குது என்று சொன்னார். நான் சொன்னேன், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் ஓடிக்கொண்டே இருந்தேன், 30 வருஷமாக ஒரு சின்ன பெருசு கூட இல்லாமல் வாழ்ந்தவன் நான், இப்போ எதற்காக இது எனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு தெரியலன்னு. அவர் என்னை விட்டு பார்த்துட்டு, 30 வருஷமாக மருந்து மாத்திரை இல்லாமல் இருந்தீங்களா? ஆமாம் டாக்டர், 30 வருஷமாக எந்த மருந்து மாத்திரை இல்லாமல் இருந்தேன், இப்போ இந்த பிரச்சனை இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறீங்கன்னு அவர் சொன்னார். இது ரொம்ப வெளியரங்கமாக தெரியுது, இது வந்து ஒரு ஏறக்குறைய 4th ஸ்டேஜ் தாண்டின ஒரு கேன்சராக இருக்கிறதுனால கேன்சர் ட்ரீட்மெண்ட் தான், அதாவது கீமோதெரப்பி தான் கொடுக்கணும் உங்களுக்கு அப்படின்னு. வேறு வழியே இல்லை, சரி கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். என்னை மேலே கொண்டு போய் என்ன அந்த புற்றுநோய் சிகிச்சை மையம் அதனுள்ள கொண்டு போய் என்னை படுக்க வச்சார்கள். படுக்க வைத்து அவங்க அந்த மருந்து போடுவதற்காக தெரப்பி கொடுப்பதற்காக மேலே படுக்க சொன்னாங்க. 1.5 மணி நேரமாக இது ஏறும், நீங்கள் பயந்துடக்கூடாது அப்படின்னாங்க. அவங்க முதல்ல என்னை பார்த்து கேட்டது, இவர் தெம்பா வரீங்க அப்படின்னு என்னை பார்த்து நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நான் பாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். இப்போ பாஸ்டர்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதே கொஞ்சம் கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி படுங்க, ஆனால் ஒன்றும் பயந்துடாதீங்க, இந்த ஊசி போடுகிற வேலையில் ஒரு காரியம் இருக்கும், ஒரு 5-6 சிம்டம்ஸ் இருக்கிறது. அதாவது மயக்கம் வரும், சிலருக்கு வந்து வயிறு வலிக்கும், சிலருக்கு வந்து ஒரு 4-5 தடவை டைரியா ஆக ஆரம்பிக்கும், மேலெல்லாம் நமச்சல் எடுக்க ஆரம்பிக்கும், சொரிய ஆரம்பிப்பீர்கள், கண்ணெல்லாம் கொஞ்சம் இருட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு என்ன சில காரியங்களாம் சொல்லி ஒரு 7-8 சிம்டம்ஸ் சொல்லி, சிலருக்கு வந்து நிறைய பிட்ஸ் வர அளவுக்கு கூடிய ஹை டெம்பரேச்சர்லாம் கூட வரும் அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே வராது, என் கர்த்தர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு. அவனுக்கு ஒன்றும் புரியல. சரி அவங்க போட ஆரம்பித்தாங்க. போட்டு 1.5 மணி நேரம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் என்னை டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. டாக்டர் என்னை பார்த்துட்டு, ஒன்றுமே பண்ணலையா அவங்களுக்கு அப்படின்னா. நான் சொன்னேன், எனக்கு ஒன்றுமே பண்ணலை, இது எனக்கு ஆண்டவன் அனுமதிச்சிருக்கிற ஒரு காரியமாக இருக்குது, அதனால் அதனுடைய எந்த தாக்கமும் என்னுடைய சரீரத்திலே இல்லை டாக்டர் அப்படின்னு சொன்னேன். அவர் என்னை கொஞ்ச நேரம் விட்டு பார்த்துட்டு, இல்லை இது கொஞ்சம் நேரம் பொறுத்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆனாலும் ஆகும், அதனால் பிரச்சனை ஆகிறதுக்கு முன்னால் நீங்கள் பேசாமல் இன்றைக்கி அட்மிட் ஆகிடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இந்த டாக்டர், நீங்கள் எப்படி நிறைய பேரை சந்திக்கிறீங்களோ அதே போல் எனக்கு என்னுடைய ஆலயத்தில் என்ன சந்திக்கிறதுக்கு நிறைய ஜனங்க வருவாங்க, என் ரூமில் பேரெல்லாம் நீங்கள் வைக்க முடியாது, அதனால் என்னை விட்டுட்டிங்கன்னா நான் வீட்டுக்கு போயிட்டு என்னுடைய ஊழியத்தை நான் பார்க்கிறேன், அப்படி ஏதாவது பிரச்சனையாக இருந்தால் நான் மறுபடியும் வருகிறேன், 21 நாள் கழிச்சு தானே வரணும், அப்போ வருகிறேன் என்று சொல்லி அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார். ஒரு சின்ன வலி கூட இல்லையா, ஒரு சின்ன சிம்டம் கூட இல்லையா, உனக்கு ஒன்றுமே பண்ணலையா அப்படின்னு கேட்டார். எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னா, உண்மையாகவே இது அதிசயம் தான் அப்படின்னு சொல்லி அந்த நாளிலே என்னை அவர் அந்த முதல் ஊசிக்கு அப்புறம் என்னை அவர் வீட்டுக்கு அனுப்பினார். பிற்பாடு என்னென்ன வேடிக்கைன்னா காரியங்கள் எல்லாம் நடந்தது என்பதை இனி வருகிற அந்த 2-3 நாட்களிலே நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே அவருடைய நீதி விளங்க என்னுடைய வாழ்க்கையை செய்த, நான் கம்பீரித்து மகிழ்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கும்படியாய் செய்த காரியங்களை தொடர்ந்து கேட்போம். கர்த்ததாமே சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உங்களுடைய வசனம் ஒவ்வொன்றும் கர்த்தாவே அப்பா சத்தியமா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய படுக்கை நேரங்களிலே கர்த்தாவே உங்களுடைய நீதி அந்த வேளையிலும் விளங்கும்படியாக நாங்கள் கெந்தீரித்து மகிழும்படியாக, மற்றவர்களிடம் கெந்தீரித்து ஊழியக்காரருடைய சுகத்தை அவர் விரும்புகிற தேவன் என்று சொல்லும்படியாக எங்கள் சரீரங்களிலே கர்த்தாவே அற்புதமான காரியங்களை கர்த்தாவினை நடப்பிக்கிற தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.